கேஜிஎஃப்ல எந்த இடத்துல அழிக்க நினைத்தாலும் சேவ் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் நிக்கோன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சொல்லிட்டு பினாமி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக என்டையர் 4 ஏக்கர் மார்க்கெட்டை இடிப்பீங்கன்னு சொன்னா நீங்க யாருக்காக நிக்கிறீங்களோ அவர் இந்த ஊர்ல காலை கூட வைக்க முடியாது அப்படின்றத எச்சரிக்கிறோம் 231 என்ன சொல்லுதுன்னு படி, நீ போய் இடி. அந்த மார்க்கெட்டை இடிச்சிட்டு அங்க வேற ஒரு அதானி அம்பானி குரூப்ஸ் கிட்ட ஒரு பெரிய டீல் பண்ணி அது மூலியமா இன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்றதுக்காக முயற்சி பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிய வருது. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்னைக்கு வியாபாரிகள் அணுகியிருக்கிறார்கள். அதனால நாங்க அந்த வியாபாரிகளுக்கு சாதகமான ஒரு நிலை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மாற்று திட்டத்தை சொல்லணும். ஆல்டர்னேட் இந்த இடம் ஆல்டர்னேட் இதை அலாட் பண்ணிருக்கிறோம். நீங்க இப்ப டைம் பீயிங் இங்க ஆக்கிபை பண்ணீங்க, உங்க பிசினஸ் இங்க பண்ணுங்க, நாங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றோம், எகைன் we will reshift ன்னு சொல்லி அவங்களுக்கு அக்ரிமெண்டோ அண்டர்டேக்கிங்கோ ரைட்டிங்ல கொடுக்கணும். இந்த கேஜிஎஃப்ல யாரும் காதுல பூ சுத்தின்னு இல்ல. கேஜிஎஃப் ஜனங்களை ஏமாத்திர முடியாது, மார்க்கெட் ஜனங்களை ஏமாத்திர முடியாது. அதனால இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையாவே இந்த ஊர்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். இதை மீறி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆக்ட் பிரகாரம், முனிசிபாலிட்டி ஆக்ட் பிரகாரம் கண்டிப்பா எந்த சோகாஸ் நோட்டீஸும் கொடுக்கல. அந்த வியாபாரிகளை வச்சு நானே கிரிமினல் வழக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை இந்த கமிஷனருக்கும் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனருக்கும் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். 2.5 கோடியில இப்பதான் எம்ஜி மார்க்கெட்ல ரோடு, காவா, பிஷ் மார்க்கெட், பீப் மார்க்கெட் கிட்ட எல்லாம் நீ போட்டு கவர்மெண்ட்டுக்கு 2.5 கோடி ரூபாயில இப்பதான் போன பாச டெவலப் பண்ண இவங்க இன்னைக்கு அதே இடத்த இடிக்கிறேன்னு சொல்றாங்க. சோ லாஸ் டு தி கவர்மெண்ட், லாஸ் டு தி கான்ட்ராக்டர்ஸ் சொல்லி இன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் யாருடைய பணம், யாருடைய டாக்ஸ் இன்னைக்கு அது பண்றாங்க. 1.5 கோடி ரூபாய் ரெவென்யூ கலெக்ட் ஆகல. முனிசிபாலிட்டிக்கு மிகப்பெரிய லாஸ். அப்போ இந்த லாஸ இன்னைக்கு பண்ணின்னு அவங்க போறாங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா முனிசிபாலிட்டியில எந்த ரெசல்யூஷனும் பண்ணல, எந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கட்ட போறோம்னு சொல்லிட்டு இல்ல, யாருகிட்ட கடன் வாங்க போறோனோ இல்ல, எங்கிருந்து ஃபண்ட் வர போதுன்னு இல்ல, ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்ல. ஒரு இடத்த பண்ணணும்னு சொன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போடு, முனிசிபாலிட்டி முன்னாடி போடு, எம்ஜி மார்க்கெட் இப்படிதான் கட்ட போறோம், இந்த ஸ்லாட்டர் ஹவுசிங் இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்படி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். அதனால இந்த ஊர்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த வேலையை செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை யாரோ திசை திருப்பினா நீங்க அவங்களுக்கு டைவர்ட் ஆகாம, இந்த ஜனங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால நீங்க இந்த டெவலப்மெண்ட் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க சொல்றோம். அப்படி அந்த மார்க்கெட்டை நீங்க உண்மையாவே பண்ணணும்னு சொன்னா நீங்க அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குதிரை ஸ்டாண்ட் இச்சுங்க, இன்னும் கொஞ்சம் அந்த வீடுகள் எல்லாம் எல்லாத்தையும் இஷ்டீங்கன்னா அந்த மெயின் கேட் அங்கே போட்டுடலாம். அப்ப அந்த ஒரு துண்டு வீடு மட்டும் எப்படி அந்த இடத்துல வரல அப்படின்றத நாம பார்க்கணும். இன்னொன்னு சொல்றோம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 49 கடை கட்டி 5 வருஷம் ஆச்சு. எஸ்சி எஸ்டிங்களுக்கு நாங்க அந்த கடையை ஒதுக்குறோம்னு சொன்னாங்க. 5 வருஷமா அந்த கடை டெண்டர் விட்டு அவங்களுக்கு ஒதுக்காம பூட்டிட்டு இருக்குது. அப்போ ஒரு கடை 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாடகை விட்டு இருந்தா கூட இன்னைக்கு முனிசிபாலிட்டிக்கு எவ்வளவு பெரிய லாபம் இன்னைக்கு வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்ன கட்டப்பட்ட ஒரு கடையே திறந்து டெவலப் பண்ண முடியாத ஒரு முனிசிபாலிட்டி இன்னைக்கு எப்படி திடீர்னு ஒரு கிரவுண்ட பண்ணி ஒரு 2 வருஷத்துல நாங்க இதை கட்டுருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல முடியும். மைனிங் பகுதியில்